வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பர்த்டே லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் இருக்க ஆடியோ இப்போ தனியாக வந்துடும். இப்போ வீடியோவோட சென்டருக்கு வந்துடுங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். அந்த லிரிக்ஸ் வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 செகண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிளாங்காக இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாக கட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணோம். லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும். எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். அதில் 1 செகண்ட் கொடுத்துக்கோங்க. 1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு அந்த மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எக்ஸ்ட்ரா ஏதாவது இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. 21 செகண்ட் தான் ஆடியோ இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ எகைன் நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா இன்அனிமேஷன்ற எஃபெக்டாக தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி அனிமேஷன்ற கேட்டகரி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இன்அனிமேஷன்ற எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த நான் இப்போ சொல்கிற எஃபெக்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ இன்அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் நாம் ஆட் பண்ண போகிறது வந்து 2 எஃபெக்ட் தான். ஸோ அதில் 5th and 6th எஃபெக்டை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு 5th எஃபெக்ட்டு. இப்போ செகண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்அனிமேஷனுக்கு போங்க. இன்அனிமேஷனில் இதுக்கு 6th எஃபெக்ட். இப்போ எகைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அடுத்த ஃபோட்டோவுக்கு வந்து 5th எஃபெக்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு சாங்குடைய பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ப்ளே ஆகும். ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோஸுக்கு வந்து நீங்கள் 5th எஃபெக்ட், இன்னொரு ஃபோட்டோஸ்க்கு 6th எஃபெக்ட், அந்த 2 எஃபெக்டை மாறி மாறி செட் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண மாதிரி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேணா ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சாங்குடைய பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ஒன்ஸ் ரிவைன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போது மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.